ஆக்சுவலா கூடுகள்ல வந்து ஒரு சொசைட்டில வந்து ஒரு பெரிய சேஞ்சஸ கொண்டு வரணும் அப்படின்ற மாரி தாட் ப்ராசஸோட ஒர்க் பண்ற ஒரு இண்டிவிஜுவல்ஸ், யங்ஸ்டர்ஸ வந்து கேப்சர் பண்ணி கூடுகள் வெப்சைட்ல வந்து எக்ஸ்ப்ளோர் யுவர் செல்ஃப். ஸோ அது வந்து அவங்க பண்ற அந்த ஒர்க்க வந்து சொசைட்டில வெளிய கொண்டு போணும். ஸோ நெறைய இடத்த ரீச் பண்ணணும். த்ரூ தட் வேற யாராவது இவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணலாம். இல்ல வேற ஏதாவது அ காமன் பப்ளிக் வந்து இந்த நீட் வேணும் அப்படின்னு பெனிஃபிஷியர்ஸும் இங்க வரலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு நல்ல விஷயத்துக்காக இதை வந்து நாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு வந்து எங்க வந்திருக்கோம் அப்படின்னா, வட சென்னையில வந்து நார்த் சென்னையில ஆக்சுவலா நம்ம சென்னைன்னே சொல்லலாம். ஆனா நம்ம சவுத் சென்னை, நார்த் சென்னை, வட சென்னை தான் பெருசா பேசுவாங்க. So நம்ம இங்க சென்னை நார்த் சென்னையில வந்து கடமை ட்ரஸ்ட். ஏன்னா அந்த கடமை அப்படின்ற பேரே வந்து ஒரு ரொம்ப அற்புதமான பேரு. ஸோ அதை விட அதே ஒரு நேம்ல வந்து கடமை ட்ரஸ்ட் அப்படின்ற வந்து மிஸ்டர் வசந்தகுமார் அப்படின்ற வந்து ரொம்ப வருஷமா ரன் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ 2012 இதுக்கான வேலைகள் ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் அஃபிஷியலா ரெஜிஸ்டர் பண்றதுக்கு பல வருஷங்களை கழிச்சு 2018 அந்த மாதிரி கடத்துல இதை ப்ராப்பரா ரெஜிஸ்டர் பண்ணி ஸோ நிறைய நல்ல விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இங்க இருக்கிற பர்டிகுலரா இந்த நார்த் சென்னைனாலே வந்து நிறைய விஷயங்கள் வந்து இந்த சினிமால ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இது மாதிரி எல்லாம் விஷயங்கள் இங்க மட்டும் தான் நடக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாம் ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. அதாவது இங்க நிறைய நல்ல விஷயங்களும் நடக்குது. ஸோ அந்த மாதிரி நல்ல விஷயங்களும் வந்து நிறைய பேர் அதை ப்ரொஜெக்ட் பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்றது தான் எங்களோட தாட் ப்ராசஸ். ஸோ அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள், அதாவது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் டிராப் அவுட் எஜுகேஷன் சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்கள், மெயின் எஜுகேஷன் தான். அண்ட் தென் ஹெல்த் சரௌண்டிங்ஸ். ஸோ சரௌண்டிங்ஸும் ஹெல்த் ரெண்டுமே வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு ஒரு ஹியூமன் பீங்ஸா ரொம்ப இம்பார்ட்டன்ட் எல்லாருக்குமே. ஸோ இந்த ரெண்டு விஷயம் நல்லா இருந்தா கண்டிப்பா என்டையர் லைஃபே நல்லா இருக்கும். ஸோ இந்த ரெண்டு விஷயத்த வந்து எப்படி கொண்டு போய் ரீச் பண்ணும், ஒரு டிவியேஷனே இல்லாம ஒரு ஸ்கூல் கிட்ஸ், அதாவது நிறைய விஷயங்கள் வந்து அவர் நம்ம கிட்ட ஷேர் பண்ணிக்க போறாரு. ஸோ அந்த ஒரு ஒரு லைஃப் வந்து ப்ராப்பர் வேல கொண்டு போறதுக்கு ப்ராப்பர் கைடன்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காரு. ரொம்ப வருஷமா அது வந்து பெரிய லெவல்ல வேற வேற டிஸ்ட்ரிக்ட்ல வந்து நிறைய பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவரை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் அவரோட ஜேர்னி எப்படி இதை ஸ்டார்ட் பண்ணாரு, என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம வந்து இன்னைக்கு கடமை ட்ரஸ்ட்ல வந்து பார்த்துட்டு இருக்கோம். போய் பார்க்க போறோம். அவர்கிட்ட இன்டர்வியூ வந்து நம்ம எடுக்க போறோம். ஸோ நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். போய் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் அவர் பண்றாருன்றத தெரிஞ்சுப்போம். சார் வணக்கம். வணக்கம் சார். சார் ஆக்சுவலா கடமை ட்ரஸ்ட் அந்த நேம்லயே வந்து ஒரு நல்ல ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு தமிழ் வார்த்தை. அந்த பேருக்கே ஒரு பவர் இருக்கு ஆக்சுவலா கடமைன்றது. ஸோ நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் நான் இதை பத்தி. ஆக்சுவலா நாங்க நார்த் மெட்ராஸ்ல இந்த மாதிரி நிறைய ஸ்கூல்ஸ் எல்லாம் டிராவல் பண்ணியிருக்கோம், கூடுதல் ட்ரஸ்ட் அப்படின்றது. ஸோ உங்களை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் நான் நேர்ல இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். 1 மந்த் முன்னாடி ட்ரை பண்ணேன், பட் பார்க்க முடியல. ஸோ இன்னைக்கு ஒரு நல்ல சான்ஸ். ஸோ உங்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு உங்களோட ஜேர்னி பிளஸ், ஏன்னா இந்த மாதிரி ஒரு விஷயத்த பார்த்து வேற யங்ஸ்டர்ஸ் யாராவது வந்து கண்டிப்பா இதை வந்து எடுத்து முன்னெடுத்து அதே மாதிரி அவங்களும் ட்ரை பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு இன்டென்ஷன். பிளஸ் உங்களோட ஒர்க்கை வந்து எங்களோட சைட்ல வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் ஒரு சின்ன ஒரு விஷயம். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ நாங்கள் வந்து உங்களை பத்தி ஒரு இன்டர்வியூ எடுத்து போடலான் இருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களோட உங்களோட உங்களை பத்தி ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருங்க. எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணீங்க, பிளஸ் உங்களோட அந்த சைல்டுஹுட்ல இருந்து எப்படி இந்த ஏதாவது கண்டிப்பா ஏதாவது ஒரு தாட் இருந்திருக்கும், ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு தாட் இருந்திருக்கும். ஸோ அதை ஃபர்ஸ்ட் நீங்க சொல்லிருங்க, அடுத்தடுத்து நம்ம நிறைய விஷயமும் தெரிஞ்சுக்கணும். அறிமுகம்னு பெருசா சொல்லிக்கிறதுக்கு இது இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. என்னன்னா, இப்போ இங்க நீங்க எல்லாரும் வட சென்னைனாலே ஒரு ஒரு இமேஜ் இருக்கும். கண்டிப்பா. என்னதான் வந்து இவங்கள மக்கள் தான், வட சென்னையில இருக்கவங்களும் வந்து ரொம்ப பண்பானவர்கள் அன்பானவர்கள்னு சொல்றதே வந்து என்னமோ காட்டுல இருந்து தப்பிச்சு வந்து இங்க ஒரு கூட்டம் வாழ்ற மாதிரியும் அவங்கள பத்தி சர்டிபிகேட் கொடுக்குற மாதிரியும் தான் எனக்கு கேட்டா எங்களுக்கு அப்படி தோணும். ஏன்னா இங்கேயே பிறந்து வாழ்ந்தவங்களுக்கு கண்டிப்பா இதனுடைய வழி தெரியும் பாக்கிறதுக்கு. இப்ப புள்ளிங்க பசங்க சாதாரணமா சொல்லிடுறோம். அப்புறம் முடியெல்லாம் கட் பண்ணிட்டு ட்ரெஸ் எல்லாம் ஒரு மாதிரி போட்டு போனா அவங்கள ஒரு மாதிரி ஸ்டாம்ப் பண்றோம். ஆமா, அந்த பிசிக் லுக்க பார்த்தே ஒரு மாதிரி ஸ்டாம்ப் பண்ணுவாங்க. அப்படி ஒரு பையன் தான் நானு. அதாவது அப்படிதான் பையன் தான் நானு. அந்த மாதிரி ஒரு டீம்ல இருந்து வளர்ந்தவன் தான். டைரக்ஷன் ரயில்வே ட்ராக் மாதிரி 2 ட்ராக்ல எந்த ட்ராக்னு செலக்ட் பண்ணும்போது எங்களுக்கு ஒரு பர்டிகுலர் டைம்ல ஒரு விஷயம் நடந்துச்சு. அது அதன் மூலியமா வரும்போது நாங்க இந்த டைரக்ஷனுக்கு வந்தோம். இல்ல அப்படின்னா ஒரு கிரிமினலா இருந்திருக்கணும், அதாவது ஸ்டாம்பு கிரிமினலா இருந்திருக்கணும், இல்லைன்னா குடிகாரனா இருந்திருக்கணும், இல்லைன்னா சூசைட் பண்ணி செத்துருக்கணும், யார்கிட்டயே வெட்டு வாங்கி செத்துருக்கணும். இதுதான் எங்களுடைய ப்ரொஃபைல். ஏன்னா எங்க கூட கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சவங்க கிட்டத்தட்ட பாதி பேர் இப்போ அந்த கிளாஸ் எங்க செக்டர் 10th 8th வரைக்கும் படிச்சதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 40% நாங்க எண்ணி பார்த்தா 40% மேல உயிரோட இல்ல. எனக்கு இப்போ வயசு 42ஆகுது. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல வளர்ந்தவங்க. இப்போ நாங்க கடமைன்னு பேர் வச்சதுக்கு நீங்க அது வேற கேட்டீங்க. கடமைன்னா நாங்க ஒன்னும் பெருசா உட்காந்து பேர் வைக்கிறதுக்காக உட்காந்து ரொம்ப எல்லாம் யோசிக்கலாம் இல்ல. இல்ல, நல்ல பேர் எப்பவுமே யோசிச்சு வராது. ஏதாவது ஒரு மொமெண்ட்ல டக்குன்னு தான் வரும்.
பேசிட்டே இருக்கும்போது வந்தோம். இது செய்யணும், அதை செய்யணும். நம்ம வந்து நமக்கு கிடைக்காத எதாவது செய்ய முடியுமா அப்படின்னு. முதல்ல ஆரம்பிக்கும் போது எங்களுக்கு வந்து இவ்வளவு பெருசாலாம் நாங்க பண்ணுவோம்னு நாங்க நினைச்சு பார்க்கல. அந்த மாதிரி நாங்க இமேஜின் பண்ணல. இப்படி எல்லாம் வரணும் இல்ல, இதெல்லாம் செய்யணும்னு மட்டும் கண்டிப்பா தான் கண்டிப்பா. எங்களுக்கு ஏன்னா தோணுச்சு. இந்த ஸ்கிராச்ல இருந்து அடிபட்டு ஆரம்பிக்கிறவங்க யாருமே வந்து இது இந்த இடத்துக்கு போகணும்னு பிளான் பண்ணி யோசிச்சு பண்ண மாட்டாங்க. அதாவது பெருசா பண்ணணும் கரெக்ட். அப்படின்னு. எங்க பெருசு எதுன்னா, ஒரு கம்ப்யூட்டர் சென்டர் வச்சு அதுல ட்ரைனிங் கொடுத்தாலே பெருசுன்றது தான் எங்களுடைய அந்த மைண்ட் தாட்டா இருந்தது 2012ல. எங்களுக்கு அதுக்கு முன்னாடி வரைக்கும் பெரிய கனவா இருந்தது. நாங்க எப்ப சம்பாதிக்க ஆரம்பிச்சோமோ, அதாவது நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சோன்னா முதல்ல நம்ம சஸ்டைனபிலிட்டி பார்க்கணும். நம்ம பிரச்சனைகள் நாங்க வந்து சர்வைவல் பார்க்கணும் first. கீழ இருந்து ரொம்ப கீழ இருந்து வந்தவங்க. ம். நாங்க பசி பட்னி எல்லாம் கூட பார்த்துருக்கோம் இந்த ஜெனரேஷன்ல. ம். அப்புறம் இந்த மாதிரி பல விஷயங்களை தாண்டி வந்திருக்கோம். நாங்க வெளியில வரும்போது நாங்க பஸ் ஸ்டாண்டுக்கு போனாலும், இல்ல ஸ்கூலுக்கு போனாலும் ஒரு ஒயின் ஷாப்பை தாண்டி தான் நாங்க போனோம். குடிச்சிட்டு விழுந்து கிடப்பாங்க, சண்டை நடக்கும். அப்புறம் அதை தாண்டி வந்தோம்னா ஒரு கேங்ஸ்டர் டீம் உட்காந்துருக்கோம். வேலை வெட்டிக்கு போகும் ஒரு டீம் உட்காந்துருக்கோம். ஆமா. அவங்க பார்க்கும்போது எங்களுக்கு ஹீரோ மாதிரி தெரிவாங்க. நாங்க என்ன பண்ணோம், அந்த மாதிரி அவன் பார்ப்போம். அந்த குடிச்சிட்டு விழுந்து கிடக்க வேலை பார்த்தீங்கன்னா எங்க சித்தப்பா இருந்திருப்பாரு. அன்பார்ச்சுனேட்டா எங்க அப்பா இல்ல. அவரு அந்த மாதிரி நடந்துக்கல. எங்க எங்க ரிலேஷன்ஸ் யாரா இருப்பாங்க. எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சவங்களா இருப்பாங்க. நமக்கு ரொம்ப க்ளோஸா பழகுன ஒருத்தர் வந்து குடிச்சு போதையில இருந்து கிடப்பாரு. இத பார்த்து நம்ம கிளாஸுக்கு போவோம். ரொம்ப மரியாதை வச்சதுக்கு வரும் இந்த மாதிரி நடந்துட்டு இருப்பாரு. அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம அண்ணனோட ஃப்ரெண்டுங்கெல்லாம் பாத்தீங்கன்னா கேங்ஸ்டரா ஜாலியா உட்காந்து பேசின்னு போற வர பசங்களை கிண்டல் பண்ணிக்கிட்டு ஒரு ஹீரோயிசமா தெரியும். அதுக்கப்புறம் வேலையெல்லாம் ஸ்கூலை கட் வச்சுட்டு நாங்க கிரவுண்ட்ல பனைமரம் கொட்டி விளையாட போறது இந்த மாதிரி டீம் தான் நாங்க டிராவல் பண்ணி இவ்வளவு தடைகளை தாண்டி நாங்க படிக்க போனோம். ஓகே. ஆக்சுவலா எல்லாத்துலயும் எங்க இன்ட்ரெஸ்ட் போவோம். ம். ம். குடிச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு போவோம். தம் அடிக்கிறது கஞ்சாலாம் நாங்க அப்ப பார்க்கல. பட் இப்ப ரொம்ப ஃப்ரீக்வெண்ட் ஆயிடுச்சு. அடுத்தது ரவுடிஸ் உட்காந்து ஜாலியா உட்காந்து பேசிக்கிட்டு வேலைக்கே போக மாட்டாங்க. ம். லைஃபோட பின்னாடி என்ன நடக்க போகுது எங்களுக்கு எதுவும் தெரியாது. ஃபியூச்சர் என்னது எங்களுக்கு சொன்னதும் இல்ல, எங்களுக்கு காமிச்சதும் இல்ல. இப்பதான் ஃபியூச்சரை பத்தின எல்லாம் பேசணும். அவங்கள கடந்து போவோம். அவங்கள மாதிரி ஐட்டம் நல்லா இருக்கும், ஜாலியா இருக்கலாம் அப்படின்னு தோணும். அதுக்கப்புறம் ஸ்கூல் வரைக்கும் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் வந்துட்டு கட் டெஸ்ட் கிரிக்கெட் விளையாட போவாங்க. கிரவுண்ட்ல போய் விளையாடுவாங்க, கில்லி விளையாட போவோம். இந்த மாதிரி எல்லாம் நடக்கும். அது மாதிரி பண்ண நல்லா இருக்கும் அப்படின்னு. நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இதெல்லாம் போய் ரீச் பண்ண முடியாம இதெல்லாம் போக தப்பி தவறி கொஞ்சம் வெளியில போய் படிக்க ஆரம்பிச்சிட்டோம். ரொம்பலாம் படிக்கல. நான் டிப்ளமா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர். அதாவது 10th தாண்டதே நாங்க பெருசா படிச்சது. அந்த இடத்துல இருந்து 10th இந்த எல்லா விஷயத்தையும் தாண்டி நம்ம ஸ்கூலிங் முடிச்சுட்டு வரதே பெரிய விஷயம் தான். அது முன்னாடி 20 வருஷம் முன்னாடி நம்ம ஏரியால வந்து தாண்டி 10th 12th எல்லாம் தாண்டி வரதே பெரிய விஷயம் தான். தாண்டி சாதனை அப்படின்னு சொன்னா நாங்கெல்லாம் குறைஞ்சபட்ச மனுஷத்துக்கு நாங்க அப்படியே 100% ஜென்யூன் அக்மா இருக்கு நல்லவங்க அப்படின்னா சொல்லிக்க வரல. இல்ல அந்த கேட்டகரியில நாங்க இல்ல, யாருமே வர மாட்டோம். மனுஷனா நாங்க இப்ப இந்த மாதிரி நீங்க வந்து பேசுற அளவுக்கு உட்கார்ந்ததுக்கான காரணமே இததான் நாங்க சாதனை நினைக்கிறோம். அதாவது எந்த இதுலயும் போவோம் பிளாக் ஷேட்ல போகாம இவங்க இப்படிதான் இருப்பாங்கன்னு அந்த முத்திரைக்குள்ள போகாம அது வெளியே வந்ததுதான் என்னோட சாதனையா நாங்க நினைக்கிறோம். அதே மாதிரி எங்க பிசினஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு வேலை செய்ய ஆரம்பிச்சு நம்ம சஸ்டைனபிலிட்டி வந்ததுக்கு அப்புறம் அப்பவே அதுக்கு முன்னாடி இருந்து எங்களால முடிஞ்சிக்கும் 18 வயசு முடிஞ்ச இருந்து பிளட் டொனேஷன் பண்ணிட்டு இருந்தோம். ஏதாவது வந்து நம்ம கான்ட்ரிபியூஷன் இருந்துட்டே இருக்கணும். சொசைட்டியை மாத்தணும், இருக்கிற எல்லாரையும் கொஞ்சமா மாத்தணும். ஏன்னா நம்ம எங்களுக்கு வந்து வித்தியாசமா இருக்குது. இப்ப நான் கொஞ்சம் படிச்சுட்டு வந்தாலே என் டீம்ல இருந்து நான் விலகி வந்துருவேன். ஆமா, கிண்டல் பண்ண ஆரம்பிப்பாங்க. தனியா அப்படியே நம்ம ஒரு தனியா இருக்கிற மாதிரி பண்ணி ஸ்டாம்ப் பண்ணுவாங்க. அதாவது அங்க வந்து கெட்டவங்க எல்லாம் மெஜாரிட்டியா இருக்கும்போது பசங்க அது தெரியாது எங்களுக்கு. அதே ஹீரோயிசமா நினைச்சிருந்தோம். திடீர்னு எங்க கூட ஒருத்தன் சுத்தினே இருப்போம். அடுத்த நாள் வெட்டிடுவாங்க ரோட்ல போட்டு. நம்ம கூட போகும்போது இறந்துருவோம், செத்து போயிடுவோம். நாங்க எதுவுமே பண்ண முடியாது. இதெல்லாம் எங்க கண்ணு முன்னாடி நாங்க பாத்துருக்கோம். எங்க குடும்பங்கள் சீரழிஞ்சதை நாங்க கண்ணு முன்னாடி பாத்துருக்கோம். படிச்சுட்டு இருக்க பொண்ணை இழுத்துட்டு ஓடி போயிட்டு கல்யாணம் பண்ணிடுவாங்க. எங்களுக்கு அதெல்லாம் அப்போ வந்து பெரிய தப்பாவே தெரியல. அந்த வயசுல அதெல்லாம் ஹீரோயிசம் அப்படின்ற மாதிரி எங்களுக்கு தோணுச்சு. கொஞ்சம் வெளியே போய் எங்க ஒரு சில நல்ல வார்த்தைகள் ஒரு புத்தகங்கள் கிடைக்க போய் சில பேர் நல்ல பழக்கங்கள் கிடைச்சு இந்த புத்தகங்கள்லாம் கிடைச்சு கொஞ்சம் அதாவது ரொம்ப எல்லாம் படிப்பாளி எல்லாம் கிடையாது. அப்போ உலகம் வேற உலகம் இருக்கு, நம்ம இதை வேற மாதிரி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அப்படி எடுத்ததுதான் இந்த மாதிரி ஒரு ட்ராக்கு வந்தோம். அதே மாதிரி சொந்த பெனிஃபிட்னா நாங்க எல்லாமே ஃப்ரெண்ட்ஸு ஒரு சோசியல் சர்வீஸ் பண்றோம் அப்படின்னா வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு கொஞ்சம் ஜென்யூனா அது மட்டும் தான் பண்ணுவாங்க அப்படின்னு மட்டும் இருந்துதான் பண்ண முடியும் அப்படின்லாம் இல்லாம நாங்க சம்பாதிக்கும் போது ஒரு பாட்டை வந்து அதுக்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதை பண்ணுவோம். எஜுகேஷனுக்கு மேக்ஸிமம் சப்போர்ட். ஏன்னா நாங்க ஒரு விஷயம் இப்போ நிறைய படங்கள் வந்துச்சு படிச்சாதான் வந்து எல்லாமே மாறும் அப்படின்னு. அந்த நேரத்துல எங்களுக்கு வந்து நல்லதும் சொல்றதுக்கு ஆள் இல்லை,
கெட்டதும் சொல்றதுக்காக இல்ல. எங்களுக்கு எதை பாக்குறோமோ அதை நாங்க செய்வோம். எது எங்களுக்கு ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணதோ அதை வந்து அதை செய்வோம். 95% எங்களுக்கு வந்து அதான் நேச்சர், ஹியூமனோட நேச்சர் அதுதான். 95% வந்து நாங்க நல்லது இல்லை கெட்டதுதான் பார்த்திருக்கோம். அதை பார்த்து தான் இந்த ஜெனரேஷன் வந்து இப்படி டெவலப் ஆயிடுச்சு. இன்னைக்கு வரைக்கும் நம்ம கிண்டல், அதாவது ஒரு மாதிரி தரம் தாழ்த்தி பேசக்கூடிய பிள்ளைங்க வரைக்கும் எங்க கலீக்ஸ் தான் வச்சுங்களேன். அவங்க என்ன பாக்குறாங்களோ, அவங்களை எப்படி சொசைட்டியில ஒதுக்கப்படுறாங்களோ, அவங்க நான் தனித்தன்மையா காமிச்சிக்கணுன்றதுக்காக பண்ற விஷயங்களை நம்ம இன்னைக்கு இப்படி ஒதுக்கி வைக்கிறோம். 25 வருஷத்துக்கு முன்னாடி வேற மாதிரி இருந்தது, இப்ப வேற மாதிரி இருக்கு. ஆக மொத்தம் ஏதாவது ஒரு ஸ்டாம்ப் இவங்க மேல இருக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறாங்க. அது யாருன்னு எங்களுக்கு தெரியல சொசைட்டில. ஓகே.